ஹலோ ஆல் வணக்கம் பீடா. வெல்கம் டு த ஷோ. ஐபிஎல் ரீஸ்டார்ட் ஆயிருச்சு. ப்ரிவியூ பண்றதுக்கும் வந்துட்டோம். ஆர்சிபி வர்சஸ் கேகேஆர். அதாவது ஐபிஎல் எப்படி போச்சோ அதே மாதிரி திரும்பி வந்திருக்கு. அதே ஆர்சிபி அதே கேகேஆர். ஆனா வென்யூ மட்டும் வேற. சின்னசாமி ஸ்டேடியம். மழை வேற வரும்னு சொல்லியிருக்காங்க. எல்லாத்தையும் சொல்லுங்க, அப்டேட்ஸ் எல்லாத்தையும் கொடுங்க. இனிஷியல் தாட்ஸ் என்ன சொல்லுங்க. அதுக்கு முன்னாடி நீங்க ஒரு கேள்வி போன எபிசோட்ல கேட்டீங்க. 10 டீமையும் அனலைஸ் பண்றதுனால அதை சொல்றதுக்கு நேரம் இருக்காது அப்படின்னு சொல்லாம விட்டுட்டேன். அதான் இந்த ரிட்டன்ஷனை பத்தி நம்ம பேசணும். இப்ப நிறைய பேர் ஒரு கோவத்துல ரிப்ளை பண்ணிருக்காங்க ட்விட்டர்ல. அதை நீங்களும் பார்த்திருப்பீங்க. கிறிஸ் கெயில நாங்க தான் ரீட்டர்ன் பண்ணோம், அதை கரெக்ட்னு நான் சொல்லல, தப்பு. ரஜாத் பட்டிதர் ரீப்ளேஸ்மெண்டா வந்தாரு, அவங்க ரீட்டர்ன் பண்ணாங்க, அது தப்பு. நம்ம சொன்னது ருத்துராஜ் ஒரு எக்ஸாம்பிள். இப்ப நான் உங்களை ஒரு கேள்வி கேட்கிறேன். இப்ப ஹர்திக் பாண்டியா மீண்டும் மீண்டுமா? பீடா, சரி சொல்லுங்க. இல்ல, இதை நான் முடிக்கணும். ஹர்திக் பாண்டியா அந்த காலத்துல ஷூ வாங்குறதுக்கு வசதி இல்லாம இருந்தாரு. ரிங்கு சிங் 2 வேளை தான் சாப்பிட்டுட்டு இருந்தாரு. ஹர்திக் பாண்டியா நான் கூட கேள்விப்பட்டேன். க்ரூனல் எம்ஐ ஓனர்கிட்ட சொன்னாங்களா, நாங்க ரைஸ் சாப்பிட்டே 1 வருஷம் ஆச்சு, எப்பவுமே மேகி தான் சாப்பிடுவோம் 3 வேளையும் அப்படின்னு சொன்னாராம். ஓகே. இப்போ ஐ எம் த நெவர் a person who will really motivate the players for money, but whatever due is due. ஒரு ஒரு பிரான்ச்சைசி சொல்றேன், ஒரு பிளேயரை சொல்றேன். பிரான்ச்சைசி சொல்ல மாட்டேன், பிளேயர் நேமையும் சொல்ல மாட்டேன். அந்த பிளேயரை ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டை நாங்க எடுத்தோம். ஃபாரின் லீக், ஐபிஎல் கிடையாது. அதுக்கப்புறம் ஒரு ரைசிங் ஸ்டாரா அவர் ஆனாரு. அடுத்த வருஷம் என்ன சொன்னாங்க? நமக்கு நல்லதா போச்சு, இந்த பிளேயர் நம்ம லீஸ்ட், அங்கெல்லாம் எப்படின்னா பட்ஜெட் வைஸ் $20,000, $30,000, $60,000, $90,000 அந்த மாதிரி. ஐபிஎல் மாதிரி டிராப்டாங்க. இவரை கடைசி பட்ஜெட் இதுலயே ரீட்டைன் பண்ணிடலாம் சொன்ன தப்பு. போன வருஷம் நீங்க அவரை ரீட்டைன் பண்ணும்போது அவர் யாருமே கிடையாது. இந்த வருஷம் அவர் சூப்பர் ஸ்டாரா இருக்காரு. அவரை தேர்ட் கிரேட்ல தான் நீங்க மினிமம் ரீட்டைன் பண்ணும், இல்லைன்னா அவரை விட்டுருங்க, யாரோட வயிற்றுலயும் அடிக்க கூடாது அப்படின்னு. சோ இப்ப இன்னொரு கேள்வி நான் உங்களை கேட்கிறேன். இப்போ இந்த மூணு, இப்ப ஒரு எக்ஸாம்பிள் எடுக்கிறேன். உடனே வருத்தப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா, என்ன ஒரு சிஎஸ்கே ஹேட்டர்ன்றாங்க. பரவாயில்ல, நீங்க என்ன சொல்றதுமோ சொல்லிக்கோங்க. எவ்ரி ஒன் ஹஸ் காட் அன் ஒப்பீனியன். இப்ப ஆயுஷ் மாத்ரே இருக்காரு, ஊர்வில் பட்டேல் இருக்காரு. ஒரு 2 எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்ப அவங்களை நீங்க அடுத்த வருஷம் ரீட்டைன் பண்ணணும்னா எப்படி நீங்க ரீட்டைன் பண்ணணும் தெரியுமா? ராகுல் திரிபாட்டியை நீங்க ரிலீஸ் பண்றீங்கல்ல, ராகுல் திரிபாட்டியோட வேல்யூ 3.4 crores. ஸோ ஆயுஷ் மத்ரே ஹாஸ் டு கெட் ரீடைன்ட் ஃபார் 3.4 crores. இப்ப நீங்க அதுக்கப்புறம் தீபக் கூடாவை வெளியே விட்டுட்டு ஊர்வில் பட்டேலை ரீப்ளேஸ் பண்றீங்களா? யூ ஹாவ் டு ரீப்ளேஸ் ஊர்வில் பட்டேல் ஃபார் த சேம் பிரைஸ் மணி வாட் யூ ஆர் ரிலீசிங் அ பிளேயர். இப்போ நீங்க ஒரு பெரிய பிளேயரை வெளியில விடுறீங்க, ஒரு 8 கோடி 9 கோடி. ஸோ 8 கோடி 9 கோடி என்னால இவங்களால இன்வெஸ்ட் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? அது பர்ஃபெக்ட்லி ஃபைன். ஆனா நீங்க எப்படி ரிட்டைன் பண்ணணும்? ஆயுஷ் மத்ரே ப்ரூவ்ட் இஸ் மெட்டல், ஊர்வில் பட்டேல் இஸ் ப்ரூவிங், ஊர்வில் பட்டேல் ஷோயிங் தட் இஸ் கிளாஸ். அப்படிங்கும் போது இப்ப நான் உங்களை ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். இப்போ ஒரு பெரிய பிரான்ச்சைசி ஒரு சின்ன பிளேயர் ரீப்ளேஸ்மெண்டா அந்த 5 மேட்ச் அடிச்சிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். டூ யூ திங்க் தட் தட் சின்ன பிளேயர் என்ன வறுமையில இருந்தாலும் எப்படி இருந்தாலும் அந்த பிரான்ச்சைசி ஏய் டுமாரோ ஐ எம் ரீட்டைனிங் யூ அப்படின்னு சொல்லும் போது, சார் எனக்கு எவ்வளவு பணம் கொடுப்பீங்க அப்படின்னு கேட்கிற தைரியம் அந்த பிளேயருக்கு இருக்குமா? எஸ் ஆர் நோ? நான் உங்களை கேள்வி கேட்கிறேன், பதில் சொல்லுங்க. அப்படி இருக்காது பீடா. பட் ஸ்டில் அவங்களுக்கு ஒரு வேல்யூ, அவங்க ஃபர்ஸ்ட் ஒரு வாய்ப்பு கொடுக்குறாங்க இல்லையா? இப்போ அந்த ரிட்டர்ன் மாத்திரைக்கு வேற யாரும் கொடுக்கல இல்ல பீடா. இப்போ சஷாங்க் சிங் ஆக்ஷன் போயிருந்தா அதிகமா போயிருப்பாரு. ஒரு உதாரணத்துக்கு நானும் சொல்றேன். ஆனா ஒரு 4.5 வாங்கிட்டு இருந்துட்டாரு. ஆக்ஷன் போயிருந்தா 10க்கு மேல போயிருப்பாரு. உங்களுக்கும் தெரியும். அதுக்கு பேரு துரோகம் இல்ல, விசுவாசம். அந்த வட சென்னை படத்துல சொல்லுவாங்களா அந்த மாதிரி. ஜெய்ஸ்வால் போயிருந்தா அவர் பந்தெல்லாம் தாண்டி போயிருப்பாரு. ஜெய்ஸ்வால் போல இல்ல அவரு. That is the understanding that has to happen where both the player and the franchisee is happy. 2014 ஒரு குட்டி பையன் பேர் ஸ்ரேயா ஐயர் 2.4 crores நாங்க தான் உட்காந்து ஆப்ஷன்ல டெல்லியில எடுத்தோம். நாளைக்கு அவருக்கு போன் பண்ணி, உனக்கு வாழ்க்கை கொடுத்தது நான் தான், அடுத்த வருஷம் 3 கோடிக்கு நீ கொஞ்சம் ஆடுறியா, பழசெல்லாம் மறக்காத அப்படின்னா 3 கோடிக்கு அவர் ஆடுவாரா? அவர் ஆடுறது நியாயமா? அதெல்லாம் அவங்க தனிப்பட்ட இது பீடா. ஒருத்தரும் அவங்க பிளேயரும் பிரான்சைஸும் என்ன நெகோசியேட் பண்றாங்க, நீங்களும் நானும் எப்படி டிசைட் பண்ண முடியும் பீடா? நான் என்ன சொல்றேன்னா, நான் சொல்றது ஒரு கரெக்டான ஒரு டிபேட்டா இல்லையான்னு சொல்லுங்க. இஃப் யூ ஆர் ட்ரைங் டு ரீடைன் ஆயுஷ் மத்ரே, இஃப் யூ ஆர் ரிலீசிங் எ பிளேயர் ஹஸ் டு பி ரீடைன். ரீடைன் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்லல, ரீடைன் பண்ணணும்னா நான் ஏன் ரீடைன் பண்ணக்கூடாதுன்னு நான் சொன்னதுக்கான ரீசன், த பிளேயர் ஷுட் நாட் லூஸ் அவுட் இஸ் பெனிஃபிட்ஸ். தட் இஸ் வாட் ஐ எம் வாட்சிங் மை ஒப்பீனியன் ஆன். ஓகே.
இப்ப நீங்க வந்துட்டு இப்ப ஒரு பிரியான் ஷாரியாவை வந்து 20 லட்சம் கொடுத்தவங்க முன்னாடியே எடுத்துட்டாங்க. இப்ப அடுத்த வருஷம் பிரியான் ஷாரியா நான் இவ்வளவு ரன் அடிச்சிட்டேன், ஏன்னா நீங்க 20 லட்சத்துக்கு தான் எடுத்தீங்க, நீங்க ஆப்ஷன்ல போடுன்னு சொல்ல முடியாது. பிகாஸ் உன்னை முதல்லயே ட்ரஸ்ட் பண்ணி நான் எடுத்துட்டேன். ஸோ தட் இஸ் அ டோட்டலி டிஃபரெண்ட் திங் வாட்ஸோ எவர். இப்போ ஒரு பிளேயர் வந்து ஆப்ஷன்ல அன்சோல்டா போறாரு, அதுக்கப்புறம் ரீப்ளேஸ்மெண்ட்டா நான் எடுக்கிறேன், அவர் பர்ஃபார்ம் பண்ணி அந்த பிளேயரை முன்னாடியே எனக்கு எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு, நான் அன்பார்ச்சுனேட்லி அதை விட்டுட்டேன். தட் இஸ் ஃபைன், தட் இஸ் நாட் அ ப்ராப்ளம். இப்போ நான் பர்ஃபார்ம் பண்றேன் அப்படின்னா அந்த பிளேயருக்குரிய மதிப்பு, அந்த சேலரியை கொடுக்கணும்னு தான் நான் சொல்றேன் ஒழிய 2008 ஒரு பிளேயரை நான் யாருமே இல்லாத போது எடுத்தேன் 20 லட்சத்துக்கு, இப்போ அவன் ரொம்ப பெரிய ஆளாயிட்டான், இப்ப என்னடான்னா 10-10.5 கோடி கேட்கறான், என்னையா நியாயம்னு சொல்லக்கூடாது. எல்லாருக்கும் ஒரு மார்க்கெட் வேல்யூ இருக்கு. இப்ப கார்பரேட்ல ஒர்க் பண்றவனும் பாத்தீங்கன்னா ஒரு 3 வருஷம் ஒர்க் பண்ண உடனே என்ன சொல்லுவான், எனக்கு வெளியில ஆஃபர் இருக்கு, 2 times மோர் தேன் த ஆஃபர் வாட் யூ ஆர் கிவிங், ஐ வாண்ட் டு ஸ்டே இயர், பட் இஃப் யூ கேன் மேட்ச் தட் அப்படிமா. அது சொல்றதுல நியாயமே கிடையாது. ஏன்னா மார்க்கெட் வேல்யூங்கிறது இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கும். ஸோ நான் சொல்ற பாயிண்ட் என்னன்னா, இது இது வந்து ஒரு சீசபிள் சொல்யூஷன். இப்ப இதுக்கு முன்னாடி அஸ்வினும் நானும் வந்து ஆர்டிஎம் ரூலுக்கு சொன்னோம், ஏன்டா நீ வந்து ஆர்டிஎம் நீ போடுவ, அதுக்கப்புறம் ஒருத்தர் எனக்கு ரைட் டு மேட்ச் இருக்கு அப்படின்னுவான், அதோட என்னோட விலை நின்னுடும். அதுக்கப்புறம் இன்னொரு பிட்டு போட சொல்ல, அதுக்கப்புறம் எத்தனை பிட்டு போச்சு, பிளேயர்ஸோட வேல்யூ எவ்வளவு தூரம் இன்க்ரீஸ் ஆச்சு. ஆல் ஐம் டாக்கிங் அபவுட் இஸ் த பெனிஃபிட் ஆஃப் த பிளேயர்ஸ், ஐம் நாட் அகேன்ஸ்ட் எனி பிரான்ச்சைசி. ஒன்னே ஒன்னு புரிஞ்சுக்கோங்க, ஆர்சிபி எனக்கு வாழ்க்கை கொடுத்தாங்க ஃபர்ஸ்ட், ஆர்சிபி தான் எனக்கு ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் சிஎஸ்கே ஏன் எனக்கு பிடிக்கும்னா, நான் ஒரு தமிழன், குவாலிஃபைடு அம்பையர் ஃப்ரம் தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் அண்டர் 13, அண்டர் 16, அண்டர் 19, அண்டர் 23, டிஎன்சிஏ கோல்ஸ் வரைக்கும் நான் ஆடி இருக்கேன். அது நிறைய பேருக்கு தெரியாது. ஓகே, அப்படிங்கும் போது எனக்கு சிஎஸ்கே தான் பிடிக்கும். ஸோ ப்ளீஸ் டோன்ட் திங்க் தட் ஐம் த சிஎஸ்கே ஹேட்டர். ஆல் ஐ எம் டாக்கிங் ஃபார் இஸ் ஃபார் த பெனிஃபிட்ஸ் ஆஃப் த பிளேயர். ஓகே, இங்கே ஐ எம் நாட் கோயிங் டு கெயின் எனிதிங். ஐ வில் ஆல்வேஸ் ஸ்டாண்ட் சம்திங் ரைட், வாட் ஐ ஃபீல் இஸ் ரைட். இட் மைட் பி ராங், யூ ஹேவ் அன் ஒப்பீனியன் டு டிபேட். எனக்கு என்னன்னா, ஒரு பிளேயரோட வேல்யூ இவ்வளவு இருக்கா, நாளைக்கு அவனோட வறுமை இது என்ன வேணா இருக்கும், நாளைக்கு அவன் வாய் திறந்து பேசக்கூட முடியாது. ஒரு சின்ன பிளேயரை நீங்க போய் பார்த்து நான் ரீட்டைன் பண்றேன் உன்னை 20 லட்சத்துக்கு அப்படின்னா அவனுக்கு பேசவே முடியாது. ஸோ சரி, இந்த ஒரு சேம் லைன் நீங்க பிளேயரோட நலனுக்காக சொன்னீங்க, அன்கேப் பிளேயரோட நலனுக்காக சொன்னீங்க, அவ்வளவுதானே? ஓகே, லீவ் இட் அட் பாட்டம் தட் லைன். பீடா. அதான் பாட்டம் லைன். அது ஒரு நல்ல விஷயமா, பிளேயர்ஸ் நல்லா இருக்கணும் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்துல பீடா சொல்லியிருக்காரு. வில் டேக் இட் லைக் தட், அவ்வளவுதான். சோ மேட்ச் ப்ரிவியூ போலாம், அதை பத்தி சொல்லுங்க. மழையும் பெய்யும்ன்றாங்க, இந்த இதே 2 டீம் திருப்பி ஆடுறாங்க, சொல்லுங்க. அதை விடுங்க தம்பி. கடைசி 5 மேட்ச் சின்னசாமி ஸ்டேடியம்ல, கடைசி 5 மேட்சும் அவன் தான் ஏன் ஜெயிச்சிருக்கான். 2015 அதுக்கப்புறம் நம்ம ஜெயிச்சதே இல்லை இங்க. ஆனா அப்ப எழுந்து நிப்பான் எங்க ஆளுங்க, டேய் இப்படி தானடா சொன்னீங்க வாண்டரஸ்ல, இப்படி தானடா சொன்னீங்களே சேப்பாக்ல, டேய் ஒரு மேட்ச் வெளியூர்ல தோக்காத ஒரே டீம் நாங்க தான் இல்ல, அதையும் மாத்துவோம் அப்படின்னு சொல்ற ஒரு கூட்டம் இருக்கு. ஆனா மழை வந்து ரொம்ப மோசமா இருக்கு. பார்த்துட்டேன் வெதர் ஃபோர்காஸ்ட், 7 to 11 o'clock 70%, 80%, 90% இந்த நீங்க மாதிரியே தானே இருக்கு. சொல்லுவீங்க மழை நின்னா உடனே ரெடி ஆயிடுற சூப்பர் கிரவுண்ட் அப்படின்னு. அது மாதிரி இட்ஸ் ப்ரூவன். அந்த மாதிரி தான் எப்பயுமே வந்து மழை பெஞ்சாலும் மேட்ச் நடத்தி முடிச்சிடுறாங்க எப்படியாவது. நெருப்பு சார் சின்னசாமி ஸ்டேடியம், நெருப்பு. அந்த மாதிரி ஒரு ட்ரைனிங் ஃபெசிலிட்டி எல்லாம் உங்களுக்கு வரவே முடியாது. நான் மழை பேஞ்சினே இருந்தா என்ன பண்ண முடியும், தெய்வம் தான் இது பண்ணும். பட் இன்னொன்னு சொல்றேன், ஆர்சிபி வில் நாட் ஹேவ் எனி ப்ராப்ளம் வாட்ஸ் எவர் இஃப் இட் ரெயின்ஸ். 17 பாயிண்ட் போயிடுவாங்க. இப்பயே அவங்க குவாலிஃபைடு, இன்னும் வந்துட்டு கன்ஃபார்ம் குவாலிஃபைடு. கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் வில் அபிஷியலி கெட் எலிமினேட்டட் இஃப் த பாயிண்ட்ஸ் ஆர் ஷேர். ஸோ இட் இஸ் மோர் ஃபார் தெம் ஹூ நீட் இட். இப்ப இங்க பாருங்க எப்படி போயிருக்குன்னா, இப்ப 5 மேட்ச் ஆடி இருக்காங்க. பேட்டிங் செகண்ட் 3 ஜெயிச்சிருக்கு, பேட்டிங் ஃபர்ஸ்ட் வந்து 2 ஜெயிச்சிருக்காங்க. ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் 179, ஆவரேஜ் செகண்ட் இன்னிங் ஸ்கோர் 189. என்ன பொறுத்த வரைக்கும் வின்னிங் ஸ்கோர் பாத்தீங்கன்னா இங்க 195. அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. வின் ஃபேக்டர் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க இந்த 12 to 20 11 ஓவர் செட் பண்ணினா கடைசி 9 ஓவர் டபுள் பண்ணிடலாம். லாஸ்ட் மேட்ச் ஒரு ஹை ஸ்கோரிங் மேட்ச் நடந்தது ஆர்சிபிக்கும் சிஎஸ்கேக்கும். ஆர்சிபி வந்து அந்த பேஸ்ல 12 to 20 99 for 4, சிஎஸ்கே 90 for 3. ஒரு விக்கெட் அவங்க கம்மியா விட்டாங்க, 7 ரன் நீங்க ஆட் பண்ணீங்கன்னா 97 for 4, 2 ரன் டிஃபரன்ஸ். எவ்வளவு ரன்ல சிஎஸ்கே தோத்தாங்க, 2 ரன்ல தோத்தாங்க. வின்னர்ஸ் எக்கானமி அடுத்தது, ஆர்சிபி 7 ஓவர்ல 67 for 1, சிஎஸ்கே 7 ஓவர்ல 52 for 1. நத்திங் டு ரியலி டு சூஸ் பிட்வீன். இப்ப இங்க வந்து அந்த 195 லாஜிக் நீங்க எடுத்துக்கணும்னா 6 ஓவர் அவசரப்படக்கூடாது. விக்கெட் விழுற பேஸ் அந்த 6 ஓவர்ல ஒரு 45 ஆடிட்டு அப்புறம் 7 to 10ல ஒரு 35, 10 ஓவர்ல 80 for 2 வந்துட்டீங்கன்னா
11-15 ஒரு கிழி, 16-20 ஒரு கிழி. அந்த பேஸ் ஒரு 55, 60 ரெண்டு பேஸ்லயும் வந்துடும். டேக்ஸ் யூ டு ஸ்கோர் பிட்வீன் 190 to 200 which can be defended. என்னை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஆர்சிபி ஸ்கோர் 213 பியாண்ட் ரீச். அதுக்கப்புறம் அவங்களோட போலிங் பாத்தீங்கன்னா ஈவன் தோ லுங்கி இங்கிலி சப்ஸ்டிடியூட் ஜோஷ் ஹேசல்வுட் வெல், I didn't see them bowling that well in faces. CSK came close and lost the game. இப்ப ஆர்சிபியோட பிளேயிங்ல வந்து எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா பில் சால்ட் இஸ் ஃபிட். ஈசலா கப் நபதேன் கனடா எல்லாம் வர சொல்லியிருக்காரு. பயங்கர பில் சால்ட், விராட் கோலி, ரஜாத் பட்டிதர் ஆட ஆரம்பிச்சுட்டாரு. என்ன பொறுத்த வரைக்கும் ஆட மேட்ச் ஃபிட்டா ஆரம்பிச்சு இருக்காரா? நாளைக்கு அவருக்கு ஒரு ஃபிட்னஸ், அதாவது the day of the game there is going to be a fitness test. It looks positive. glove போட்டிருக்காரு, ஆடி இருக்காரு. அவங்க எப்படி யோசிப்பாங்கன்னா அதுல வந்து எவன் ஸ்பீச்லின்னு ஒரு பிசியோதெரபிஸ்ட் இருக்காரு. 2008ல இருந்து பெஸ்ட் பிசியோ இந்த வேர்ல்ட் ஃப்ரம் சவுத் ஆப்பிரிக்கா. ஸோ அவங்க இந்த ஃபிட்னஸ் டெஸ்ட் முடிஞ்ச உடனே இந்த மேட்ச் ஆடுறதுனால ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தி ஆகி ஃபியூச்சர் மேட்சஸ் அஃபெக்ட் ஆகுமா? ஆமான்னு 1% இருந்தா ரெஸ்ட் பண்ணிடுவாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு தே வாண்ட் டு க்ளோஸ் த டீல் டுமாரோ. தே ஆர் குவாலிஃபைடு. இந்த ஒரு மேட்ச் ஜெயிச்சிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் ரெண்டுல ஒரு மேட்ச் ஜெயிச்சிட்டாங்கன்னா கண்டிப்பா குவாலிஃபயர் ஸ்பாட்ன்றதால ஐ எக்ஸ்பெக்ட் ஹிம் டு பிளே. அவர் ஆடலைன்னா இட் இஸ் கோயிங் டு பி த எக்ஸ்ப்ளோசிவ் ஸ்வஸ்திக் சிக்காரா. தப்பு டிப்பு அடிப்பாரு. மயங்க் அகர்வாலும் இருக்காரு. பட் ஐ ஃபீல் ஸ்வஸ்திக் சிக்காரா has been in the setup for a while, will get the nod ahead if Rajat Patidar doesn't play, followed by Jacob Bethel, Jitesh Sharma, Tim David, Romario Shepherd, Krunal Pandya, Bhuvaneshwar Kumar, Rasik Dar, Yash Dayal, Impact Sharma, Impact Sub is going to be Suyash Sharma. ஜோஷ் ஹேசல்வுட் பத்தி கேட்பீங்க. ஜோஷ் ஹேசல்வுட் ஒரு நிகிலோட தான் ஆஸ்திரேலியாவுக்கு போனாரு. திருப்பி நான் வந்து ஆடி ஜெயிச்சு கொடுப்பேன்னு திருப்பி வந்திருக்காரு. அதனால இவங்க எப்படி யோசிப்பாங்க அப்படின்னா ரிஸ்க் எடுக்க வேணாம், எனக்கு பிளே ஆஃப்ஸ்ல வேணும். இப்ப அவரை மாதிரி ஒரு பிளேயரு டபுள் டிராவல் பண்ணிட்டு வந்திருக்காரு, ஒரு நிகிலோட இருக்காருங்க போது தே மைட் ரெஸ்ட் ஹிம். ஏன்னா இந்த போலிங் அட்டாக் பாருங்க. யாஷ் தயால் இஸ் bowling well, புவனேஸ்வர் குமார் இஸ் bowling well, சுயாஷ் சர்மா இஸ் bowling well, பாண்டியா இஸ் bowling well, ரசிக் தர் இஸ் நாட் பேட் ஆப்ஷன், ரொமாரியோ ஷெப்பர்ட் கேன் ஆல்சோ போல் போது அவங்க அந்த மாதிரி தான் இந்த மேட்ச் ரிஸ்க் எடுக்கணுமா அப்படின்னு தான் அவங்க யோசிப்பாங்க. அப்படி இல்ல அப்படின்னா உங்களுக்கு ஜேக்கப் பெத்தலுக்கு பதில தே வில் ட்ரை அண்ட் பிரிங் ஜாஷ் ஹேசல்வுட். அதுக்கப்புறம் ரசிக் தருக்கு பதில திருப்பி வந்துட்டு ஒரு பேட்ஸ்மேன் எடுத்துட்டு வர பார்ப்பாங்க. தட் லுக்ஸ் லைக் மயங்க் அகர்வால் இன் தட் கேஸ். வெல் பேலன்ஸ்டு டீம். இப்ப கேகேஆர் பாருங்க, அவங்க எல்லா பிளேயர்ஸும் அவைலபிள், அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஐ திங்க் ஒன்லி ரோமான் பவல் இஸ் நாட் அவைலபிள். ரோமான் பவல் அவங்க யூஸே பண்ணல, அதனால அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. இட் இஸ் கோயிங் டு பி குர்பாஸ், சுனில் நரேன், அஜிங்கியா ராணே, வெங்கடேஷ் ஐயர் திரும்பி வரதுக்கு சான்ஸ் இருக்கு. அங்ககிரிஷ் ரகுவன்ஷி, ராமன்தீப் சிங், ரிங்கு சிங், ரசல், அர்ஷித் ராணா, வைபவ் அரோரா அண்ட் வருண் சக்கரவர்த்தி. இப்போ என்ன பண்ணுவாங்க? டெஃபினட்டா அந்த ஒரு ஃபாஸ்ட் பவுலரை பெங்களூர்ல கண்டிப்பா கொண்டு வருவாங்க. In my opinion, it will be Andrik Nortje considering the conditions. There is no rocket chance in that. இங்க உங்களுக்கு ஸ்ட்ரைக்கிங் எபிலிட்டி வேணும். ஏன்னா இவங்களோட ஃபாஸ்ட் பவுலர்ஸை பாருங்க, ஹர்ஷித் ராணாவா இருக்கட்டும், வைபவ் அரோரா இருக்கட்டும், நல்லா போட்டிருக்காங்க. பட் அடியும் வாங்கியிருக்காங்க போது they want to strengthen it by having one foreign overseas. Then they have got Narain and வருண் சக்கரவர்த்தி, ஒரு சாலிட் இது. இப்ப இந்த 12-20 அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன் பெத்தல் தான் ஆடுவாருன்னு. பெத்தல், ஜிதேஷ் சர்மா எக்ஸ்ப்ளோசிவ், டிம் டேவிட்க்கு பேட்ல படுது, ரொமாரியோ ஷெப்பர்ட் காமிச்சார் என்ன பண்ணுவாருன்னு, குணால் பாண்டியா கேன் பேட்டர். இவங்களுக்கும் பாத்தீங்கன்னா ஹெவி ஆர்டிலரி இவங்களும். அங்கரிஷ் ரகுவன்ஷி, ரமன்தீப் சிங், ரிங்கு சிங், ஆண்ட்ரி ரசலுக்கு வேற பேட்ல படுது. ஸோ இதுல பெருசா எட்ஜ் எதுவும் இருக்கும் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஸ்பின்னர்ஸ் எக்கானமிங்கும் போது if you see the players, the names what they have got, Sunil Narain and Varun Chakravarti surely will have an edge. But Kunal Pandyaவும் சரி, சுயாஷ் சர்மாவும் சரி, they have punched above their weight when it comes to performance and they have matched these guys. To be very honest with you, இங்கேயே எட்ஜ் கொடுக்க கஷ்டமா இருக்கு. Considering the current form, the pressure will be more on KKR, particularly RCB's confidence of winning the game against CSK. RCB will go the slender edge of 52-48. இதை ஒத்துக்கிறீங்களா? நீங்க சொல்றதை என்னைக்கு நான் வந்து உங்க பக்கம் வந்திருக்கேன், கேட்க அப்படி இல்ல. இன்ஃபார்ம் டீம் ஆர்சிபி தான் பிரேக் அப்புறம் வந்தாலும். பட் ஹேசல்வுட் இல்லாத ஒரு பெரிய மிஸ் இந்த மேட்ச்க்கு. அட்லீஸ்ட் நீங்க தான் சொன்னீங்க ஒரு பிளேயர் குட் மேக் ஆர் பிரேக் த டீம் அப்படின்னு. ஹேசல்வுட் இஸ் அ பிக் மிஸ். பட் ஸ்டில் சம்ஹவ் கேகேஆர் அந்த மேஜிக் டச் இந்த சீசன் ஃபுல்லா மிஸ் பண்றாங்க அன்பார்ச்சுனேட்லி. க்ளோஸ் கேமா தான் இருக்கும். ஐ ஃபுல்லி அக்செப்ட் தட். அண்ட் ஆர்சிபி ஷுட் ப்ரிவேல் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். பாப்பா என்ன ஆகுதுன்னு. நானும் ஆர்சிபி தான் சொல்றேன். போயிடா ஃபேண்டசிக்கு போலாமா?
நான் வந்து அப்படிதான் யோசிப்பேன். ஜோஷ் ஹேசல்வுட்ன்றது ஒரு பொன்முட்டையிடுற வாத்து. ஒருவேளை நாளைக்கு ஆடி அவர் வந்து ஒரு ஒரு நிகிலோட ஆடி நாளைக்கு டோர்னமெண்ட் இன்னும் விட்டு, இன்னும் வரவே இல்லை பீடாக, அவரு இன்னும் இந்தியாக்கே வரலன்னு நினைக்கிறேன். இல்ல இப்ப பெங்களூர்ல இருக்காரு, ரீச் பண்ணிட்டாரு, அப்படியா? குவாலிஃபை ஓகே ஓகே ஓகே. வந்துட்டாரு. பட் நான் என்னோட திங்கிங் அதுதான் சார் இருக்கும். நான் பிளே ஆஃப்ஸுக்கு போயிட்டேன். நான் வந்து இப்ப பிளே ஆஃப்ஸ்ன்றது ஆர்சிபின்ற ஒரு டீமுக்கு அது வந்து சாக்லேட் சாப்பிடுற மாதிரி ஒவ்வொரு வருஷமும் பிளே ஆஃப்ஸுக்கு போறாங்க. எங்க போய் அடி வாங்குறாங்க? பிளே ஆஃப்ஸ்ல போய் அடி வாங்குறாங்க. நவ் கிரிக்கெட் ஆஸ்திரேலியா which I firmly believe will not give an option to their players to get him back. போ உன்னோட இஷ்டம்ட்டாங்கும் போது அவரை நீங்க ஃபைனல்ஸ் வரைக்கும் இருந்து கப்பு ஜெயிக்க பார்க்கணும். அவசரப்பட்டு நீங்க உள்ள ஆட வைக்கிறீங்க, அதுக்கப்புறம் திருப்பி ஏதாவது ஆயிடுச்சு ஆட முடியல அப்படின்னா ஒரு புது காம்பினேஷன் பிளே ஆஃப்ஸ் செட் ஆகுமா? போலிங் அட்டாக் ரசிக் தார் இஸ் a வெரி குட் bowler, அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. யங் bowler, you can give him a chance. நான் அப்படிதான் யோசிப்பேன். there is a good chance they might surprise me by dropping Jacob Bethel and playing Josh Hazlewood. எனிதிங் கேன் ஹேப்பன். இப்ப நான் என்னோட எட்ஜ வந்துட்டு ஆர்சிபிக்கு ஸ்லைட் எட்ஜ் கொடுத்துருக்கேன், நீங்களும் அதை ஒத்துக்கிறீங்க. ஃபேண்டசி அப்படின்னு பாத்தீங்கன்னா பிச்சு பாத்தீங்கன்னா போன பிச்சு வந்து ஆல் ஆஃப் அசரா இந்த பழைய பெங்களூர் பிச்சை பார்த்தோம். ஆவரேஜ் போச்சும் ஹையா தான் இருக்கு. டு பி ஆனஸ்ட் வித் யூ, இந்த ஃபர்ஸ்ட் 8 ஓவர்ல விக்கெட் கொடுத்து வாட்டிக்கிறாங்க. இப்ப என்னோட 5 பிக்ஸ் பாத்தீங்கன்னா விராட் கோலி வாண்ட் டு ப்ரூவ் அ பாயிண்ட் ஆர் டூ. டெஸ்ட் கிரிக்கெட் இருந்து ரிட்டையர் ஆயிட்டாரு, T20ல இருந்து ரிட்டையர் ஆயிட்டாரு. இப்ப ஐபிஎல் ஓடிஐ மட்டும் தான் மிருக பசியோட அந்த ஆரஞ்சு கேப் வாங்கி ஆவேன் ஆடுவாரு. அவர் எடுப்பேன். பில் சால்ட்டுக்கு டெஃபினட்டா எனக்கு அந்த போலிங் அட்டாக் படும்னு தோணுது. அந்த ஃபாஸ்ட் போலிங் அட்டாக் யாஷ் தயால் கையை சுத்தினாலே விக்கெட் விழுது. சுனில் நரேனும் பாத்தீங்கன்னா இஸ் ஆல்வேஸ் ஸ்கோர் ரன்ஸ் அகேன்ஸ்ட் ஆர்சிபி. பெங்களூர்ல செம்மாடி அடிச்சிருக்காரு, போலிங்கும் போடுவாரு. அண்ட் ரகுவன்ஷி சம்பவம் cannot really மிஸ் அவுட். என்னோட 5 பிக்ஸ் பாத்தீங்கன்னா விராட் கோலி, பில் சால்ட், யாஷ் தயால், சுனில் நரேன் அண்ட் அங்கிரிஷ் ரகுவன்ஷி. இப்ப நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. பட்டிதர் ஆடுவாரா என்னன்னு தெரியல. பட்டிதர் ஆடிந்தா நான் எடுத்திருப்பேன், பட் ஐ எம் நாட் ஷூர். நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே, பட்டிதர் ஆடினா நானும் எடுப்பேன். புவனேஸ்வர் குமார் பியூட்டிஃபுல்லா போடுறாரு பீடாக். த்ரூ அவுட் த சீசன் ஹி ஹஸ் பீன் வெரி கன்சிஸ்டன்ட். ஐ பிக் புவனேஸ்வர் குமார் ஆல்சோ. அதுக்கப்புறம் வந்து ரசல் வந்து என்னதான் இருந்தாலும் ஃபேண்டசில விட முடியாது. அங்க இங்கே ஒரு ஓவர் 2 ஓவர் போட்டு விக்கெட் எடுத்துருவாரு, வந்து ஒரு 4 6 அப்புவாரு. ஸோ ரசல் கண்டிப்பா. ராமனுல்லா குர்பாஸும் இந்த மாதிரி ஒரு பேட்டிங் பிச்சில் மாட்டிச்சுன்னா ஒரு 50-60 அடிச்சு விட்டுருவாரு. திடீர்னு கீப்பிங் வேற பண்றாரு, 1-2 கேட்ச் வரும். ஸோ குர்பாஸும் விட முடியாது. இதுக்கப்புறம் அஜிங்கே ரஹானே, அவரும் நல்ல வேல்யூ ஃபார் ஷார்ட்ஸ் இருக்கும் இந்த மாதிரி வென்யூல. ஸோ ரஹானேவும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவார் நான் நினைக்கிறேன். ஸோ ரஹானே, குர்பாஸ், ரசல் இந்த பக்கம், பட்டிதர் அண்ட் புவனேஸ்வர் குமார் அந்த பக்கம். இன்கேஸ் பட்டிதர் ஆடல அப்படின்னா வேற யாராச்சும் டாப் ஆர்டர் யார் ஆடுறாங்க, மாயங்க அகர்வால், சிக்காரா யாரோ ஆடுறவங்கள நான் எடுக்கலாம்னு ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஸோ இதுதான் என்னுடைய பிக்ஸ் பீடார். ஸோ வெஜ் நீங்க இப்போ பெங்களூர் சொல்லியிருக்கீங்க, ஆர்சிபி தான் ஜெயிக்கும் நானும் ஃபீல் பண்றேன். ஃபேண்டசி பிக் பண்ணிட்டோம். ஸோ இந்த மேட்சை பத்தி உங்க ஃபைனல் தாட்ஸ் என்ன? அதான் சொல்றேனே, இப்ப கேகேஆர் வந்துட்டு இந்த மேட்ச் தோத்துட்டாங்களோ இல்ல மழை வந்தாலும் தேர் அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட். நத்திங் கேன் ஹெல்ப் தம். நோ மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன்ஸ் ரியலி இஸ் நீடட் ஆக்சுவலி. அப்படிங்கும் போது தேர் குவாலிட்டி சைட். லெட் அஸ் நாட் டேக் இட் அவே. அன்பார்ச்சுனேட்டா அந்த பேட்டிங் வந்து அப்படியே ஒரு மாதிரி கிளிக்கே ஆகாம அப்படியே ஒரு சில பாவம் க்ளோஸ் மேட்சஸ் எல்லாம் வந்து தோத்து இந்த மாதிரி இருக்காங்க. லாஸ்ட் மேட்ச் சிஎஸ்கேவோட 2 ரன்ல தோத்த மேட்ச், டிவிகேஎஸ் ஓட வந்து 111 அடிக்க முடியாம தோக்க மேட்ச். இமேஜின் அந்த 2 மேட்ச்ல ஒரு மேட்ச் இருந்தாலும் சிட்டிங் பிரிட்டி. பட் தட்ஸ் ஹவ் கிரிக்கெட் கோஸ். They want to make sure that they don't want to get eliminated of the tournament with one more match to go. Same time, RCB has to close the business. I'm qualified, sir. ஆனா மேத்தமேட்டிக்கலி கசாமுசான்னு ஏதோ ஒண்ணு ஆடி இன்னும் அவங்க வெளியில போறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஹைலி அன்லைக்லின்றதுனால they want to close the deal. எப்படி வந்து ஜோஷ் ஹேசல்வுட யூஸ் பண்றாங்க அப்படின்றதா இட் இஸ் கோயிங் டு பி வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பாப்போம் என்ன நடக்குதுன்னு. ஒன் மோர் திங் வி ஹேவ் டு ப்ரே இஸ் த வெதர் ஆக்சுவலி. அது நல்லா இருக்கணும் அப்படின்னு. செகண்ட் திங் இஸ் சேனல் ஆரம்பிச்சு இப்போ 2 வருஷம் ஆகுது. தி வியூவர்ஸ் ஹஸ் பீன் அப்சல்யூட்லி சப்போர்ட்டிவ். ஆனஸ்டா ஒண்ணு சொல்றேன், நான் நிறைய இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் படிப்பேன். ஓகே, அந்த கமெண்ட்ஸை படிச்சுட்டு ஒரு சில கமெண்ட்ஸ் எல்லாம் வந்து இட் வில் ரியலி பி சம்திங் வேர் யூ கேன் லேர்ன் சம்திங் ஆக்சுவலி, ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங். இப்போ அந்த ரிட்டன்ஷனை பத்தி நான் திருப்பி சொன்னதுக்கே என்னன்னா, ஐ வாண்ட் டு ரியலி சே வாட் ஐ ஃபெல்ட் வென் ஐ செட் திஸ் அப்படின்றது தான். ஸோ I'm very very happy about the support what the viewers are giving. ஒவ்வொரு எபிசோட்லயும் பாக்குறாங்க, ஒவ்வொரு எபிசோட்லயும் உங்களோட ஃபீட்பேக்ஸை கொடுக்குறாங்க. வியூவர்ஸ் இல்ல, ஃபேன்ஸ் இல்லைன்னா கிரிக்கெட்டே கிடையாது. So thanks a lot for the support. You will come back and see whether RCB has put one step forward on the qualifier or KKR still remains in the race of playoff. We'll come back and do a review with your very own octopus. Until then, thanks a lot and bye bye.